ஹலோ மைடஸ், ஒரு ஒர்க்கிங் மாமோட ஒரு பிஸி ரொட்டீனை பார்த்துலாமா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி குட்டாவை நல்லா குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கான வேலையும் அப்படியே சைட் பை செஞ்சுட்டு குட்டா நல்லா கழிச்சு போட்டது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் இப்போ வந்து வீடு தான் துடைக்க போறேன். ஆனா இந்த அட்டைப்பட்டிங்கெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கிறோன்னு தெரியல. அது பாட்டுன்னு ஒரு பக்கத்துல சேர்ந்துனே இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நான் வந்து பெருக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் மிஸ்டர் குட்டா பண்றதுனால எல்லா இடத்துலயும் வெங்காயத்தோளும் பூண்டு தோளுமா இருக்கு. ஸோ அதெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு வீட்டை நல்லா மாப் போட்டு முடிச்சிட்டேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கு, ஆனால் செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வெளியும் நல்லா பெருக்கி கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தப்பறம் சரியான பசி, ஏன்னா இவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்கோம் இல்லையா. இது வந்து சுத்தமாக ஆயிலே சேர்க்காம செஞ்ச ஒரு சாம்பார், அவரைக்காய் சாம்பார் அண்ட் பீட்ரூட் பொரியல். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பூஜை இதுவெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த பூஜை சாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து லெமனும் அண்ட் சபினாவும் வச்சு வாஷ் பண்ணுவேன். நீங்கள் எதை வச்சு வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுவே நல்லா வெள்ளையாயிடும். ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள்லாம் வச்சு பூலாம் வச்சுட்டு லாகின் பண்ணிட்டேன்.